அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாம் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கோம்ல, முல்லா அவரோட கதைகள் எல்லாம் படிச்சிருக்கோம். அதுலேருந்து ஒரு சின்ன கதையை உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. முல்லா ஒரு சின்ன வீட்டில் வசிக்கிறார், தன்னோட குழந்தைகள் குடும்பத்தோட. அவருக்கு இடம் பத்தலை, ரொம்ப சின்ன வீடாக இருக்குது, வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, இடப்பற்றாக்குறையாக இருக்குது. என்னடா பண்ணுறது, இவ்வளோ நெருக்கடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட குரு கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு. குரு என்ன சொல்கிறாரு, அப்படியாப்பா இடம் பத்தலையா, ரைட், ஒரு 10 கோழி குஞ்சு வாங்கிட்டு போ அப்படின்னாரு. என்ன குருவே, நானே இடம் பத்தலைன்னு சொல்கிறேன், நீங்கள் வேறு 10 கோழி குஞ்சு வாங்கிட்டு போன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே குரு சொன்னாராம், நான் சொன்னால் கேட்பியா இல்லையா அப்படின்னு. சரிங்க குருவே, நான் வாங்கிட்டு போகிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு 10 கோழி குஞ்சு அவர் சொன்ன மாதிரியே வாங்கிட்டு போகிறார். பார்த்தா அது இங்கே ஓடுது அங்கே ஓடுது, பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது முல்லாவுக்கும் ஃபேமிலிக்கும். த நெக்ஸ்ட் டே உடனே போயிட்டு மறுபடியும் குருவை சந்திக்கிறார். குருவே, நீங்கள் சொன்னீங்கன்னு நான் வாங்கி விட்டேன், ஆனால் அது வீடெல்லாம் பறக்குது, பயங்கர தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, அப்போ ஒரு 10 ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு போ அப்படின்னாரு. என்ன குருவே சொல்கிறீங்க, நான் ஏற்கனவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னால் கேட்பியா இல்லையா அப்படின்னாராம். மறுபடியும் சரிங்க குருவே, நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆட்டுக்குட்டியை வாங்கி வீட்டுக்குள்ளே கட்டுறாரு. இப்போ இன்னமும் இடம் பத்தலை. அப்போ மறுபடியும் குரு கிட்ட போகிறார். குருவே, ஆட்டை வீட்டுக்குள்ளெல்லாம் கட்டியாச்சு, ஏற்கனவே கோழி குஞ்சு வேறு இருக்குது, அதுங்களுக்கு நடுவில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சுத்தமாக இடம் பத்தலை, ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி குரு கிட்ட கேட்கும்போது குரு சொன்னாராம், ஓகே, அப்போ ஒரு 3 மாடு வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாராம். என்ன விளையாடுறீங்களா அப்படின்னப்போ, நான் சொல்கிறது செய், 3 மாடு வாங்கிட்டு போய் கட்டு அப்படின்னு சொன்னாராம். சரி, குரு சொல்லிட்டார், மீற முடியல அப்படின்னு சொல்லிட்டு 3 மாட்டை வாங்கி வீட்டுக்குள்ளேயே கட்டியாச்சு. இப்போ மாட்டை கட்டிட்டா அதுங்களுக்கு நடுவில் தான் நாமளும் படுக்கணும். அப்போது கால் சைடு படுத்தா உதைக்குது, தலை சைடு படுத்தா முட்டுது. இவரால் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, குருக்கிட்ட இதை சொல்லியே ஆகணும், இது ஒரு சரியான சொல்யூஷனே கிடையாது, என்னால் இதுக்கு மேலே டாலரேட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குருவை நோக்கி ஓடுறார். குருவே, என்னால் சத்தியமாக முடியாது, மாடு முட்டுது, உதைக்குது, சுத்தமாக வீட்டில் இடம் இல்லை, பயங்கர கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கும்போது குரு சொல்கிறார், அப்படியா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த 3 ஐட்டம்ஸ், இது 3ஐயுமே வித்துரு அப்படின்ட்டார். அப்பா சந்தோஷம்னு சொல்லிட்டு வேலையாக அதை செய்யணும்னு வீட்டுக்கு போகிறார். கோழி குஞ்சு, ஆட்டுக்குட்டிங்க, அப்புறம் 3 மாடு, இது எல்லாத்தையும் வித்தாச்சு. அப்பா நிம்மதிடா சாமின்னு வீட்டில் உட்கார்றார். இப்போ குரு கேட்குறார், என்ன முல்லா, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் குருவே அப்படின்னு சொன்னாராம். இந்த வீடு தானே நீ முன்னாடி பத்தலைன்னு சொன்ன, இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்குது, ஸ்பேசியஸாக இருக்குன்னு சொல்கிற அப்படின்னாராம். முல்லா யோசிச்சாராம். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த கதை நம்மளை சிரிக்க வச்சாலும் அழகாக சிந்திக்கவும் வைக்குது. இந்த மாதிரியான நிறைய கதைகள் நம்ம முல்லாவோட ஸ்டோரிஸ் நிறைய படிச்சிருப்போம். மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.